நாட்டுப்புற கலைகள் இல்லைன்னா இன்னைக்கு பாதி பேர் பைத்தியமா தான் இருந்திருப்பாங்க. ஐந்திணை தமிழ் வளர்ச்சி கழகம், சாதனை பூக்கள் இசை இலக்கிய கழகம், அனராக் டிவி கிடைக்குதா? அனராக் டிவி இணைந்து நடத்தும் இந்த விழாவின் இந்த அமைப்பின் நிறுவனர், அமைப்பாளர், கரிவரசு அடுத்து வாழ்த்துறை வழங்கிய நூலாசிரியர் அன்பிற்கினிய செல்வகுமார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள், திருவாளர் குமரகுரு, திருவாளர் குரு ராகவேந்திரன், அதுபோன்று திருவாளர் பேராசிரியர் பாலகுரு, கொட்டையூர் நான் ரொம்ப விரும்பி அதை நேசிக்கிற ஒரு ஊர். அது காரணம் தான் அவங்க வந்தப்பவே சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த என்ன குழந்தை கல்லூரியினுடைய முதல் தமிழாசிரியர் அவங்க ஊரை சேர்ந்தவர் திருவாளர் சரவணன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, இந்த அமைப்பிற்கு அவர் தான் நிறைய சொன்னால் உதவியாக இருக்கக்கூடிய சகோதரிகள் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அவர் அழைத்த பொழுது, ஐயா நீங்க ஒண்ணு சதாசிவ பண்டாரத்தாருடைய சோழர் வரலாற்றை பத்தி பேசுங்க, இல்லைன்னா தமிழருடைய நாட்டுப்புற கலைகள் பற்றி பேசுங்க, நாட்டுப்புறவியல் தொடர்பா நீங்க என்ன தலைப்புல வேணும்னாலும் பேசுங்க அப்படின்னாரு. பொங்கல் நேரம், தமிழருக்குன்னு இருக்கிற ஒரே அடையாளம் இந்த நாட்டுப்புறம் தான். அதனால நான் அந்த பொங்கலினுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில நாட்டுப்புற கலைகள் தொடர்பா நான் பேசுறேனே அப்படின்னு. தாராளமா பேசுங்க அப்படின்னார். அப்போ அந்த தலைப்பு முதல்ல நான் தமிழக நாட்டுப்புற கலைகளின் சிறப்புகள் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், தமிழகம்னா தமிழ்நாட்டோட நின்றுவிடுமே, தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்களே, அந்த எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுல இந்த கலை, தமிழ் நாட்டுப்புற கலைகளின் சிறப்பு அப்படின்னு பேசுறேன், அப்படியே நீங்க போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி போட்டு அழைத்திருக்கிறார். அப்போ நான் சரபோஜி கல்லூரியில தஞ்சாவூர்ல பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல பேராசிரியர் சிவ திருச்சித்தம்பலம், யாரோ சொன்னீங்க, எனக்கு ஆசிரியர் தெரியும், நீங்க தான் சொன்னது. பேராசிரியர் சிவ திருச்சித்தம்பலம் இந்த கவின்கலைகளை பத்தி அவர் நிறைய இந்த சைவ சமயம் தொடர்பா நிறைய நூல்கள் எழுதியவர். சைவ சமய களஞ்சியம் தயார் பண்ணவர், சுந்தரபிரம்ம கோயில்காரர். அந்த பேராசிரியர் இந்த கவின்கலைகளை பொறுப்பாசிரியராக இருந்தார். அப்ப ஒரு கூட இருந்து நான் ஒரு 7 ஆண்டுகள் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துலதான் அந்த இவர் சொன்ன அந்த சதாசிவ கொண்டாட்டத்துடைய 100ஆண்டு விழா 91. அப்ப தஞ்சை மாவட்டத்துல உள்ள எல்லா பள்ளிகள் மாணவர்கள்ட்ட பேச்சு போட்டி, கற்றல் போட்டி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அனுப்பியிருந்தோம். ஆனா கும்பகோணம் எல்லா பள்ளிகள்லயும் பரவலா வந்திருந்தாங்க. கும்பகோணம் கல்லூரில இருந்து ஒருத்தர் கூட வரல. 92 எனக்கு பணி இடப்பெயர்வு கிடைச்சு இங்க வந்தேன். அப்பதான் அந்த நிறைவு விழா. என்னுடைய பேராசிரியர் மாணிக்கம் அவர்களிடம் நான் கேட்டேன், ஏங்க நம்ம கல்லூரியில இருந்து யாரும் இல்லையே அப்படின்னு என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சப்ப அதை எடுத்து நிறுத்த ஆள் இல்லை, நீ வேணும்னா அப்படின்னா நீ போவான்னுதான் பேசுவார். ஏன் பேராசிரியர் அவரே, நீ வேணும்னா எடுத்து நடத்துறியா அப்படின்னு கேட்டார். தாராளமா நடத்துறங்க ஐயா, நீங்க அனுமதிச்சா அப்படின்னு சொன்னேன். அந்த அடிப்படையில தான் இந்த கவின்கலையினுடைய பொறுப்பை நான் குழந்தை கல்லூரியில நுழைஞ்சதுமே அந்த ஏற்ற பொழுது அந்த பேராசிரியர் சிவதிருச்சித்தம்பலம் செய்து அந்த வேலைகள் முழுக்க நான் கவனிச்சிருந்த காரணத்தினால நாம அது மாதிரியும் இன்னும் கூடுதலாகவும் செய்யணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த மாணவர்கள் மத்தியில அன்னையில இருந்து நான் ஓய்வு பெற்ற 2012 வரைக்கும் விடநட நான் தான் கவிழ்ந்தொலை மற்ற பொறுப்பாசிரியர். மாணவர்கள் யார் யாருக்கிட்ட என்னென்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத என்னென்ன முறையில நம்ம அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்து அவங்கள அழைச்சு, இவரு என்கிட்ட தமிழ் துறையிலேயே பயிற்ற காரணத்தினால இவர் அடையாளம் காட்டுறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. வகுப்புக்கு போற நேரம் வர்ற நேரம் அது மாதிரி உள்ள மாணவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை நாம அதை ஊக்குவித்து செஞ்சோம். அது வழக்கமான வேலைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில
இவர் என்னை அழைத்த பொழுது அதுக்கு மேல எனக்கு வந்து என்னுடைய நாட்டுப்புறவியல்ல தமிழ் நாட்டுப்புற கதைகளை பத்தி நான் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணேன். சென்னை பல்கலைக்கழகத்துல முழு நேரமாக இருந்து டாக்டர் பொற்கோ மேற்பார்வையில நான் அந்த நாட்டுப்புற கதைகள் அந்த கதைகளை பத்தி பண்ணேன். அப்போ ஒரு கதைகளை பத்தி பண்ணா அந்த குறைகள் என்னென்னதான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும்ல. அது இருக்கிற நாள் முழுக்க இங்க சென்னையில இருந்த காலம் முழுக்க அந்த வேலையில அந்த டேட்டா கலெக்ஷன்ல முழுமூச்சா செயல்பட்டேன். அதுல இப்ப கூட நான் எடுத்து சில இதுக்காக தேடும் பொழுது பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வேலைகளை நம்ம எப்படி செஞ்சோம், வீட்டுல எழுதி வச்சு அது கூட அதை நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இனிமேல் என்ன பண்ண போறாது அப்படின்னு நினைச்சு அதை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பக்குவமா வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நாட்டுப்புற கலைகள் எனக்கு பயிற்சி உடையதுதான். அதை நம்ம பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அவர்கிட்ட அந்த இதை சொன்னேன். இதுக்கு நடுப்புற நமக்கு அதுல ஈடுபாடு, நம்ம கிராமத்துல பிறந்து வந்த காரணத்தினால அந்த ஈடுபாட்டினுடைய அடிப்படையில நாம பிறந்த மண்ணை பத்தி ஏதாவது எழுதணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு அன்னை ஆகஸ்ட் மாதத்துல ஒரு புத்தகம் வெளியீடு பண்ணேன், என் மண்ணும் மக்களும் அப்படிங்கிற தலைப்புல. அந்த நூலை நம்ம அறிவரசுக்கு செல்வகுமார்லாம் அங்க வந்திருந்தாரு, அதை வாங்கி கொண்டார். அதை புழக்கத்துல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நூலை நீங்கள் வேண்டும், நீங்கள் பிறந்த மண்டபத்தி அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சு 1980 அதப்பதான் தொடங்கினது. அதாவது நான் எழுத ஆரம்பிச்சது. அது எப்படி காத்தோடையே, அதாவது எழுத்து இதழ்கள்ல மற்றதெல்லாம் வந்து மறைத்து போயிடக்கூடாது, எல்லாரும் ஒட்டுமொத்தமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதையெல்லாம் தொகுத்து ஒரு இது வந்து முழுக்க ஒரு இது போல பயோகிராபி போல அதை எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். இதுல அதை ஒரு புத்தகமா போட்டேன். பேராசிரியர் ஆமா சத்தியமூர்த்தியின் ஆய்வு கருவூலம். நான் செஞ்சது முழுக்க, அதாவது இந்த நூல் 23 வெளிவந்தது. அது வரைக்கும் செஞ்ச வேலைகளை எல்லாம் இதுல கொடுத்துருக்கேன். அதாவது எழுதுனது, நூல்கள், கட்டுரைகள், கலந்து கொண்ட கருத்தரங்களை படித்த கட்டுரைகள், இதையெல்லாம் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். அதையும் அவருக்கு வழங்குவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோல் உங்களுடைய பதிவுகள் வீணாய் விடாம எல்லாத்தையும் இப்பவே தனித்தனியா ஒரு ஃபைல்ல போட்டு அதை ஒரு நூலா வெளியிடணும் பிற்காலத்துல அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு வந்துருச்சு. கொஞ்சம் எழுதி கொடுப்பா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு பின்னாடி யாரையாவது உங்களுக்கு எழுத முடியாதவர்கள், இதை வடிவம் கொடுக்க தெரியாதவர்கள் வாயால டிக்டேட் பண்ணலாம்ல, அதை பதிவு பின்னாடி ஒருங்கிணைத்து ஒரு பதிவா கொண்டு வந்தா அதுதான் நாம பிறந்த மண்ணுக்கு நாம செய்கின்ற நன்றி கடன் என தெரிவித்துக் கொண்டு இப்ப நாம நேரடியா நம்ம இதுக்கு வந்துடுறோம். தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா இருக்கிற ஒன்னே ஒன்று நம்மளுடைய பொங்கல் தான். இது நமக்கே உரிய திருவிழா. அதுல நான் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது, நம்ம அடையாளமா என்ன மாசம் நம்மளுடைய தமிழ் மாசம்னு நமக்கு தெரியாது யாரு. இப்போ ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்டோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 12 மாசத்தையும் சொல்லுவாங்க. வேற நம்ம தமிழ் மாசம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது தமிழ் மாசம் கிடையாது. தமிழ் மாசம் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இலக்கண நூல்கள் இந்த மாதங்களை ஒரு வருடத்து முழுக்க உள்ள அந்த காலத்தை 6ஆக பகுத்திருக்கிறார்கள். அதை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரும்பொழுது அப்படிங்கிறது நம்பியக பொருள் கிபி 12ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த நூல். அந்த நம்பியக பொருள் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, காரே கோதீர் முன்பணி பின்பணி சீரில வேடில் என்றாங்கு 23 திறத்தது தெரிபெறும் பொழுதுன்னு சொல்லும் நம்பியக பொருள். அதேதான் தொல்காப்பியத்திலே அந்த அடிப்படையில் தான் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கிறார். காரும் மாலையும் முல்லை அப்படிங்கிறது எப்படின்னா தொடங்கும் தொல்காப்பிய அகத்திலே எல்லாம் முதல் நுட்பம் அதுதான். அவரும் அந்த அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருக்கிறார். அதே அடிப்படையாக கொண்டு நம்பியக பொருள்ல வருது. அப்ப கார்காலம்னா என்ன? மழை காலம், வேற ஒண்ணும் கிடையாது. கார்காலம் அது ஆவணி, புரட்டாசி. இதை நினைவு வச்சுக்க. ஆவணி தான் தமிழர்களுடைய முதல் மாதம் அப்படிங்கிறது நான் பிறகு சொல்றேன் யார் சொல்லிக்கிறாங்க என்னன்னு. அப்ப ஆவணி புரட்டாசி கார்காலம்.
கூதிர் காலங்கிறது ஐப்பசி கார்த்திகை. நம்ம இந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, காத்தூரி கூதல் அடிக்குது அப்படிம்பாங்க. ஊதல் அப்படிங்கிறது. அப்ப ஐப்பசி கார்த்திகை கூதிர் காலம். முன்பணி அப்படிங்கிறது மார்கழி தை முன்பணி. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்பணின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சாயந்தரம் ஆனதுமே பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். மார்கழி தை மாச பணியில தடையும் குளிரும் பாக்க. அதே மாதிரி மாசி பங்குனி பின்பணி விடிச்சு பெஞ்சிட்டு இருக்கும். 8 மணி 9 மணி வரைக்கும் முகப்பு விளக்கை எரிய விட்டு கொண்டு பயணித்தார்கள் அப்படின்னு வரும். ஆக பின்பணி மாசி பங்குனி, இளவேனில் சித்திர வைகாசி, முதுவேனில் ஆணி ஆடி. ஆக ஆவணி மாசம் தான் தமிழர்களுடைய முதல் மாதம் அப்படின்னு கரந்தை கவியரசு வேங்கடாசலம் பிள்ளைன்னு ஒருத்தர் முதலாக ஒரு கட்டுரை எழுதுறார் தமிழ் மொழியில். இது தொடர்பாக பின்னர் எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை, ஈமு சுப்பிரமணிய பிள்ளை இவங்கெல்லாம் தமிழ் மொழியில எழுதியிருக்காங்க. தமிழரின் மாதங்கள் முதல் மாதம் எது? ஆக நம்ம தமிழர்கள் 6ஆக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். காலத்தை பிரிச்சிருக்கு. நாம பின்னாடி அவங்க உங்களுடைய வசதிக்கு 12 மாசமா பிரிச்சுக்கிட்டோம். ஆனா 6ஆக. இப்போ இந்த அடையாளத்தை போய் நம்ம எங்கேயாவது வகுப்புல, ஆனா நான் சொல்லுவேன், மாணவர்கள்லாம் இதை மனசுல பதிய வச்சுக்கப்பா, இதுதான். இதை நான் சொன்னது இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் சொன்னது. அதை நம்ம சிந்திக்க வேண்டியது. அதுதான் இலக்கணத்துல சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே சொல்ல முடியும். யாரையாவது கூப்பிட்டு நீங்க தமிழ் மாசத்தை சொல்லுங்கன்னா சித்திரை வைகாசி அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஐப்பசி கார்த்திகை ஆரம்பிப்பாங்க. அது இல்ல, காரே கூதி முன்பணி பின்பணி. அதுக்கு இப்ப தைன்னு சொல்றதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது அறுவடை எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அது இல்ல, மழை பெய்ய ஆரம்பிச்ச பிற்பாடுதான் வாழ்க்கை நமக்கு தொடங்குது. அந்த கார்காலத்துல நாம இந்த விதை விடுறதெல்லாம் நாம விட்டுருக்கிறோம். வயல்ல அந்த தாளடிக்கு விதை விடுறது, மழை வரும், அதை சேத்து விதையா விடுறதா புழுதி விதையா விடுறதா அப்படின்னு திட்டமிட்டெல்லாம் விட்ட காலம் எல்லாம் ஒண்ணு உண்டு. அந்த மழையை அடிப்படையா வச்சுக்கிட்டா அதை நாம சேத்து விதையா விட்டுருவோம், ஒதுக்காது அப்படின்னு எல்லாம். சரி, அது போயிட்டு போகுது அந்த காலம். அது நமக்கு தெரியல. ஆக மிச்சம் இருக்கிறது அடையாளமாக நம்ம கிட்ட இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பொங்கல் விழாதான். அது என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கையை வழிபட்டவர்கள் நம்ம இந்த பொங்கல்ல என்ன பண்றோம், சூரியனை வழிபடுறோம். அதுக்கப்புறம் உழவுக்கு காரணமா இருந்த இந்த மாட்டையும் அதனோடு தொடர்புடைய உழவனையும் நாம போற்றுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கரிநாளுங்கிறப்ப இதெல்லாம் பாடுபட்டவங்க எல்லாம் பெரியோர்களை கண்டு ஆசி வாங்கறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியை வச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல் நாள் போகி பண்டிகைன்னு பழைய நகழிதல் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த போகி பண்டிகை இந்திர வழிபாடு, மழையை வழிபடுவது இந்திர வழிபாடு. சிலப்பதிகாரத்துல வருது இல்ல, இந்திர விழவு ஊர் எடுத்த காதை, இந்திர விழவு ஊர் எடுத்த காதை அப்படின்னு வருது. அப்போ அது மழையை வழிபடுகின்ற ஒரு விழா. அது இப்போ பழைய நகழிதல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வழக்கில் இருந்து. ஆக வலுவல கால வகையினானே. சரி, அப்போ ஆக இயற்கை வழிபடுதல் அப்படிங்கிறது நம்முடைய மரபு. அது சங்க காலம் தொடங்கி இன்னும் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஏறு தழுவுதல், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சங்க காலத்துல இருக்கிற அந்த விளையாட்டுகள்ல நம்ம பாக்குறோம். விளையாட்டு ஒரு கலை, விளையாட்டுகள்ல நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் அந்த ரொம்ப தெளிவா சொல்லுது நம்ம கிட்ட. ஞாயிறு ஓற்றுவதும் ஞாயிறு மங்கள வாழ்த்து பாடல் தொடக்கமே அப்படிதான் தொடங்குறார் இளங்கோவடிகள். ஞாயிறு ஓற்றுவதும் சோழன் பொற்கோட்டு திகிரி போல் மேறு வளம் தெரி தருதலான் அப்படிம்பார். சூரியனை வழி திங்கள் தான் தொடங்குறது. திங்களை போற்றுவதும் அதுதான் தொடக்கம். ஏன் தொடக்கம்னு கேட்டீங்கன்னாக்கா, எடுத்ததும் ஞாயிறு சொன்னோம்னாக்கா அது ஒரு வெம்மையானது, அதனால குளிர்ச்சியான ஒன்றை சொல்லி நாம தொடங்கணும் அப்படின்னு தொடங்கினவர் இளங்கோவடிகள். அதனாலதான் தொடங்குறதே திங்களை போற்றுதும் கொங்கு அலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தான். அந்த சோழ அரசனுடைய அந்த குடை கீழே இருக்கிற மக்களுக்கு எப்படி ஒரு குளிர்ச்சி ஊட்டுவதாக இருக்குமோ அது போல
பாதுகாப்பாக இருக்குமோ அது போல குளிர்ச்சி ஊற்றக்கூடிய அந்த திங்களை வணங்குவோம். அதே மாதிரி சோழனுடைய ஆட்சி எப்படி இந்த உலகம் முழுக்க சுத்தி கிடக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் சோழன் பொற்கோட்டு தீரிகோள் மேறு வளம் தெரிதலாம் ஞாயிறு. இரண்டாவது. மூணாவது, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு அந்த மூணாவது அந்த மழையை சொல்லுவார். ஏன்னு கேட்டா அவன் அழிபோல் தான் என்று அழின்னு இங்கே இது இறக்கம் அழித்த அவன் அழிபோல் தான் என்று சுரத்தலாம். அந்த மழை இல்லாத வாழ்க்கை உண்டா நமக்கு? அதான் வான் சிறப்பு பேசி வச்சிருக்கிறாரே இளங்கோவடிகள். அந்த மழையை போற்றினார் மூணாவது. நாலாவது பூம்புகார் போற்றுதும். அப்புறம் தான் மண்ணு, அந்த மண்ணை போற்றியது. பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும். அப்ப இயற்கை வழிபாடுங்கிறது நம்ம தமிழர்களுடைய பழைய மரபு. அந்த மரபினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் நம்ம நாட்டுப்புறத்துல இந்த இயற்கையை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் நம்முடைய பொங்கல் விழா, நமக்கே உரிய விழா. வேற ஊர்லயும் வழிபடுவாங்க, வேற நாட்டிலையும் இயற்கை வழிபடுறது உண்டுதானே, நாம மட்டுமா? ஆக நம்ம கிட்ட இது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது. அதனால நாம அதை தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாட்டுப்புறவியல்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கிராம மக்கள் கிட்ட என்னென்ன இருக்குதோ அவ்வளவோ நாட்டுப்புறவியல் தான். எல்லாம் நாட்டுப்புற, அவன் பேசுறது நாட்டுப்புறவியல். அந்த வட்டார வழக்கு சொல்லகராதி நாட்டுப்புறவியல். அவனுடைய களைப்பை போக்குவதற்காக அவன் பாடுற பாட்டு நாட்டுப்புறவியல். அந்த பாட்டுல இருக்கிற இசைக்கலை, நாட்டுப்புற கலைகள்னு சொல்றோம்ல, அந்த நாட்டுப்புற கலை இயலை எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆய்வுல நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற கலை, நாட்டுப்புற பழக்க வழக்கம், பண்பாடு, ஒன்னொன்னுலயே அர்த்தம் இருக்குது. பழக்க வழக்கம், பண்பாடு, நாட்டுப்புற தெய்வங்கள், வழிபாடு, அது நாலாவது. விளையாட்டுகள், அதுக்கப்புறம் குறிப்பிடத்தக்க சில நிகழ்வுகளில் கையாளப்படும் உரையாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது கேஷுவலா சொல்லுவாங்க, தை மாசத்துல நிறையெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்ல, அது குறிப்பிடத்தகுந்த சில உரையாடல்கள் பழமொழியாவும் அதை நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கலாம். அதுல இப்போ நாட்டுப்புற இலக்கியம், கலை, பழக்க வழக்கம், பண்பாடு, தெய்வங்கள், வழிபாடு, விளையாட்டுகள், அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொன்ன குறிப்பிடத்தகுந்த டயலாக்ஸ் இங்கிலீஷ்ல உரையாடல்கள். சரி, படிப்படி அந்த கலைகளுக்கு நான் வந்துட்டே இருக்கேன். இப்ப இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை 5ஆ வகைப்படுத்துவார்கள் நம்ம கிராமத்துல. இந்த இவரு அந்த பாசம் தான் இவங்களெல்லாம் மாணவர்களை நீங்க நாட்டுப்புறவியல்ல என்னிட்ட ஆய்வு பண்ணவங்கள பல பேர் நாட்டுப்புறவியல்ல ஆய்வு பண்ணவங்க. வகுப்புலயே அந்த நாட்டுப்புறவியலுடைய சிறப்புகள்லாம் ஏதாவது நேரம் கிடைக்கும் போது சொல்லிடுவேன், அதையே பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. நாட்டுப்புற இலக்கியத்தை 5ஆ வகைப்படுத்துறது: பாடல், கதை, கதைப்பாடல், பழமொழி, விடுகதை. இது கூட அந்த நாட்டுப்புற இலக்கியம் அந்த 5 குள்ளே வந்து அழைச்சி போயிடும். அப்ப இந்த பாடலையே நம்ம பல ஏகப்பட்ட பாடல்கள் நம்ம கிட்ட. இப்போ அந்த நாட்டுப்புற இலக்கியத்துல பாடல், கதை பாடல், பழமொழி, விடுகதை அப்படின்னு நம்ம பிரிச்சோம். ஒரு பழமொழியும் அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடித்தமானது. உங்க வகுப்புகள்ல கூட நான் அடிக்கடி சொல்றது, இந்த பழமொழிகளை பத்தி சொல்லும் பொழுது எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, நம்ம வீட்டுக்கு வருவார் ஒரு பெரியவர். அவர் சொல்லுவார், நல்ல பாம்பு ஆடிச்சுன்னு நாட்டுக்கு பூச்சி ஆடுதான் அப்படின்பாரு. விரலுக்கேத்த வீக்கம்னு பேச்சு வழக்கல சொல்றோம்ல, உரையாடல்கள் தான். நல்ல பாம்பு ஆடிச்சுன்னு நாக்கு பூச்சி ஆடிச்சான் அப்படிம்பாரு. அது எவ்வளவு அருமையான பழமொழிகள் பாருங்க கிராமத்துல. அது மாதிரி எல்லாமே பாடல்கள் எல்லாமே அது மாதிரிதான். அந்த பாடல்ல நம்ம அந்த களைப்பை போக்குறதுக்காக அந்த வயல்காட்டுல பாடுற அந்த நடவு பாட்டு இருக்குதே, அதுல இருக்கிற உன்னதம். நான் அந்த நடந்து போகும்போது, கல்லூரிக்கு வரும்போது இல்லைன்னா நடந்தும் சில நேரம் பள்ளிக்கு போகும்போது நடந்து வருவாங்க. அம்மா சுத்தத்துல இருந்து கும்பகோணத்துல நடந்து போறது உண்டு. வயல்ல நடவு பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த வயசுலயே அப்படியே சத்து நேரம் அந்த இசையை கேட்கணும். பாட்டு இந்த பக்கம் போடுவாங்க, நம்ம சத்து நேரம் நின்று அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதுல நின்று இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு நம்ம போவோம். அந்த இசை நம்மளை எல்லாம் அப்படி ஈர்க்கக்கூடிய இசை கலை, நாட்டுப்புற கலைகள்னு இவர் என்ன சொல்லிட்டு கலைகள்னு போட்டுக்கிட்டு பாடலை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அது தொடர்புடையது, அதனாலதான் சொல்றேன். இசை இல்லாம அந்த பாடல் இல்லை. நீங்க வெறுமனே அந்த பாட்டை சொன்னோம்னா அது எடுபடாது. அப்ப
அந்த கேட்டுக்கிட்டு போவோம். ஏன்னு கேட்டா அந்த பக்கம் பாடுறவங்க பார்த்தா பெண்கள் நடுவர்கள் வேடிக்கை பார்த்து நிக்கிறான் தான் பாக்க. அதனால பயந்துக்கிட்டு இப்படி